சென்னை துறைமுகத்தில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 112 கிலோ சுடோபிடட்மீன் என்ற போதைப் பொருள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துறைமுகத்தில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சூடோஎபிடரின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 பேரிடம் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 112 கிலோ சூடோஎபிட்ரின் என்ற போதைப் பொருள் தற்போது சென்னை துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், விவரம். சென்னை துறைமுகத்துல 110 கோடி மதிப்புள்ள 112 கிலோ சூடா எஃபிடபிரைன் போதைப் பொருள் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. போதைப் பொருள் கடத்திய இருவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். நாட்டில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தான் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் ஏற்றுமதி செய்யப்படவிருந்த கிட்டத்தட்ட ஒரு 112 கிலோ சூடோ எஃபிடமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட புலனாய்வு பிரிவு தகவலின் அடிப்படையில ஆஸ்திரேலியாவுக்கு செல்லவிருந்த சரக்கு பெட்டகம் ஒன்றை சென்னை துறைமுகத்தில் டிஆர்ஐ சோதனை செய்தது. அந்த சரக்கு பெட்டகத்துல தான் 450 மூட்டைகள்ல தலா 50 கிலோ குவார்ட்ஸ் பவுடர் இருந்தது. இந்த குவார்ட்ஸ் பவுடர்கள் மெடல்ஸ் கற்கள் ஆகியவற்றை பாலிஷ் செய்யவும், அது மட்டும் இல்லாம பாலிஷ் அதை செய்து பிளாஸ்டிக் செராமிக்ஸ் போன்ற பொருட்களை பலப்படுத்தவும் இந்த குவார்ட்ஸ் பவுடர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. இவை வெள்ளை நிறத்தில் இருப்பதால் அதோடு வெள்ளை நிற சூடோஎபிடமைன் என்ற போதைப் பொருள் கடத்துகின்றனர். மூட்டைகளை தனித்தனியாக பரிசோதித்ததுதான் கிட்டத்தட்ட மொத்தம் 450 மூட்டைகள்ல 37 குவார்ட்ஸ் தூள்கள் மூட்டைகளின் அடிப்பகுதியிலும் தலா 3 கிலோ சூடோஎபிடமைன் கொண்ட 37 பாக்கெட்கள் ஆழமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதை எடைப்பாத்துல தான் கிட்டத்தட்ட 112 கிலோ சூடோ எஃபிடமைன் போதைப் பொருள் அடங்கிய பொட்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சூடோஎபிடமைன் போதைப் பொருள் மெத்தபெட்டமைன் மற்றும் எக்ஸ்டசி போன்ற போதை மாத்திரை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதாகவும், தொடர்ந்து இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் யார் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த போதைப் பொருளுக்கு சென்னைக்கு எங்கு இருந்து யார் கடத்தியது என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 30 நாட்கள்ல இதை 2வது பெரிய போதைப் பொருள் பறிமுதல் நடவடிக்கையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சுமார் 50 கோடி மதிப்புள்ள 10.13 கிலோ மெத்தபெட்டமைன் தமிழ் போதைப் பொருளையும் அது கடத்தியவர்கள் 6 பேரையுமே மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.